Good morning students. So today we are going to see the next lesson, computer organization. So computer organization deals with the hardware components of your computer. So computer organization எதை மட்டும் டீல் பண்ணுது, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். கம்ப்யூட்டருங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எதை மட்டும் தான் பார்க்குது, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுது, எப்படி டேட்டாவை ஷேர் பண்ணுது. ஸோ இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். சரியா? ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஸோ போத் டேர்ம்ஸ் ஆர் லுக்ஸ் சிமிலர். ரெண்டுமே பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, பார்க்கும்போது ஒன்றா தெரியும். பட் போத் words are differ. Okay, computer architecture is different from computer organization. Okay, so computer architecture, it is a engineering considerations. Computer architecture, it is a engineering considerations. Okay, so it explains how the systems are interconnected, how the internal components of the computer are interconnected. That only explained in computer architecture. This is a engineering consideration. Engineering consideration. Computer organization is a engineering consideration involves in designing a computer. ஒரு கம்ப்யூட்டரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். பட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் that are transparent to the programmer. ஸோ ப்ரோக்ராமருக்கு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். இட் டோட்டலி transparent from the computer programmer. Okay, so computer architecture means it is a engineering consideration. Okay, so it explains how what are the components are inside the computer, how the systems are interconnected, how the data is flow. So everything explained in computer architecture. But computer organization, it totally transparent from the computer programmer. It deals with the hardware components of the computer. Okay, and basics of microprocessor. The CPU is the major component of a கம்ப்யூட்டர். ஸோ இன் சிபியூவில் தான் எல்லா ஒர்க்கும் வந்து நடக்கும். எல்லா ஒர்க்கும் எங்கே நடக்கும், சிபியூவில் தான் நடக்கும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ மெயின், தட்ஸ் அ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர், பிகாஸ் ஆல் த ஒர்க்ஸ் டன் பை த ப்ராசஸர். ஓகே, so this microprocessor first introduced 1970s. Okay, so the name of the microprocessor, first introduced name of the microprocessor is 4004, developed by Intel. yaar develop pannanga, Intel develop pannanga first microprocessor 4004. Okay, then the microprocessor, what is microprocessor means, it is a programmable multi-purpose silicon chip. சரியா? ஸோ அது வந்து மல்டி பர்பஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க்கெல்லாம் அது பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிலிக்கான் சிப்பு தான் என்னது மைக்ரோ ப்ராசஸர். இட் இஸ் அ இன்டகிரேட்டட், இட் ஹேஸ் அ இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அதில் நிறைய என்ன இருக்கும், சர்க்யூட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா, இட் ஆக்செப்ட்ஸ் டேட்டா அஸ் அ பைனரி டேட்டா, ப்ராசஸிங் இட் அண்ட் ப்ரொவைட்ஸ் த அவுட்புட். சரியா? ஸோ அது டேட்டாவை வாங்கும், ப்ராசஸ் பண்ணும், அதுக்கப்புறம் அவுட்புட்டை provide பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் ஒர்க்ஸ் டன் பை த மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, ப்ராசஸர். ஓகே, ஸோ திஸ் is a basic diagram for the microprocessor. So it get the input from the user and do the process in processor. Okay, for that getting the already designed instructions from the memory. So இந்த டேட்டாவை வச்சு இந்த ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆல்ரெடி ப்ரோக்ராமபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்கும், மெமரியில் இருக்கும். அதிலிருந்து எடுத்து ஸோ சொன்ன ஒர்க்கை அந்த மைக்ரோ ப்ராசஸர் பண்ணும். தென் ஃபைனலி இட் gives the output. Okay, so it accepts input and do the operations according the instruction in the memory and displays the output to the outside world. Okay, then microprocessor is made up of three main units: arithmetic logic unit, control unit and register. Okay, so these three are the components of microprocessor. First unit, arithmetic logic unit, all the arithmetic operations and logical operations performed by this unit. Arithmetic operation already very well know, addition, subtraction, multiplication, division. And control unit control the entire operations, overall operations of the computer through signals. Okay, so through the signals the entire operation is controlled by control unit. Register, so register is used to hold the instruction and data for the execution of the processor. So ப்ராசஸருக்கு வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க, மெயின் மெமரியிலேருந்து எடுத்து வந்து இன்டர்னல் மெமரியில் வந்து இருக்கும்.
because the direct communication only from the primary memory to processor. What the purpose of register means, before the execution the data and instruction fetched from the main memory and stored into the internal memory of the CPU. So that instructions are taken by the processor and execute one by one. So that's a use of register. Okay, so what are the three main components of microprocessor? Microprocessor is a programmable silicon chip and it has a three components. What are they? ALU, control unit, and register. ALU, arithmetic logic unit, and register, it's internal memory of CPU, and for control the entire operations of the computer. And characteristics, how the microprocessor characteristics, so what are the characteristics of microprocessor means? The microprocessor performance depends on the following characteristics. Okay, so இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸும் வச்சு தான் மைக்ரோப்ராசரோட ஸ்பீடை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ த ஸ்பீட் ஆஃப் த மைக்ரோப்ராசர் கேன் பி மெஷர்ட் பை யூசிங் த ஃபாலோயிங் characteristics. They are clock speed, word size, instruction set. Okay, so every microprocessor, this is an important 5-mark question, every microprocessor has an internal clock. ஒவ்வொரு மைக்ரோப்ராசருக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். அதுதான் என்ன செய்யுது அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணுது. தட் ரெகுலேட் த ஸ்பீட் அட் விச் இட் எக்ஸிக்யூட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எந்த டைமில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும், எது வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ ஆல் த அந்த சீக்வன்ஸ் இட் பர்ஃபெக்ட்லி மேனேஜ்டு பை த இன்டர்னல் கிளாக். ஓகே, ஸோ இட் ரெகுலேட்ஸ் த ஸ்பீட் அட் விச் இட் எக்ஸிக்யூட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எப்பப்பெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறது தான் என்னது? கிளாக். Okay, so that is the internal clock of microprocessor. So the clock speed measurement unit is kilohertz and megahertz. Okay, so this is a data, this is a unit of clock speed. Okay, what is that? Gigahertz and megahertz. Okay, so likewise the clock unit is measured. Then instruction set. Okay, so instruction set means a command which is given to the computer to perform an operation on data is called instruction. This is an important 2-mark question. நம்ம என்ன செய்வோம்? கம்ப்யூட்டருக்கு ஒரு கமாண்ட் கொடுப்போம். கமாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் add a, b அப்படின்னு சொல்லி நம்ம கமாண்ட் கொடுப்போம் அப்படின்னா, ஸோ add is a command, ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். எதை ஆட் பண்ண சொல்லியிருக்கோம்? ஏயையும் பியையும் ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ ஆட் பண்ணு, ஏயையும் பியையும் ஆட் பண்ண சொல்கிறோம். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னெல்லாம் இருக்கும்? கமாண்டும் இருக்கும், டேட்டாவும் இருக்கும். A command which is given to a computer to perform an operation on data is called an instruction. ஸோ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த மைக்ரோப்ராசர் வந்து 6 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுது. 5 டைப்ஸ் இருக்குது சப்போர்ட் பண்ணுது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன், கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்புட் அவுட்புட். ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் நம்ம வந்து ஒரு இப்போ A = B இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். பியோட வேல்யூவை ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. arithmetic operation C = A plus B, இது வந்து arithmetic operation. logical operations அப்படின்னா வந்து L = A and B. So later lessons will discuss what is and, what is or, everything. Control flow, so how the data is moved from one register to another register. Input output நமக்கு தெரியும், getting input and printing output. Okay, then word size. Finally, word size, the number of bits that can be processed by a processor in a single instruction is called as a word size. ஒரு ப்ராசஸரால் ஒரு டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸை ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதுதான் அதோட வேர்ட் சைஸ். சில கம்ப்யூட்டர் வந்து 3 பைட்டை வந்து ப்ராசஸ் பண்ணலாம், சில பைட்டால் 8 பைட் கூட ப்ராசஸ் பண்ணலாம். அக்கார்டிங் தட் the word size will be vary. So if the processor can process 3 bytes at a second, means that time the speed of the microprocessor is 24 bits, because 8 × 3 = 24. Okay, so likewise the word size will be calculated. That depends upon the processor speed. Okay, this is an important 5-mark question. Okay, so today your homework is in lesson 2 all the 3-mark questions study and write, and this 5-mark question, characteristics of microprocessor. This question also study well and write and send it to me. Okay, thank you.